அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி ஸ்டோரியோட இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு தம்பதி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் போட்டுட்டு வராங்க. அந்த அன்னதானத்தை சாப்பிட்றதுக்காக சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்துல கூடிய எல்லா மக்களும் கரெக்டா அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஊருக்கு வருவாங்க. ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை அவங்க அன்னதான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்றதுக்காக பல கிராமங்கள்ல இருந்து மக்கள் வராங்க. அப்போ ஒரு கழுகு அந்த பக்கமா பறந்து போயிட்டு இருக்கு. ஒரு பாம்பை கவ்விட்டு பறந்து போயிட்டு இருக்கு. அப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த சமைச்சிட்டு இருக்கக்கூடிய ஏரியால அந்த சமையல் பாத்திரத்துல அந்த பாம்புடைய விஷம் விழுந்துருக்கு. இதை அங்க சமைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சமையல்காரர்கள் யாரும் கவனிக்கல. சமையல் ரெடி ஆயிடுச்சு, மக்கள்லாம் வந்துட்டாங்க, பந்தி போட்டாச்சு, இலை வச்சாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு, அப்படியே ஒண்ணுனா பரிமாறிட்டு வராங்க. அந்த சாப்பாடும் பரிமாறுறாங்க. அப்படி பரிமாறும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாம்பினுடைய விஷம் கலந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு அங்கிருந்த மக்கள் நிறைய பேர் வாந்தி மயக்கம் அப்படி நிறைய பேர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த தம்பதிக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. நம்ம இத்தனை வருஷமா இந்த சேவையை செஞ்சுட்டு வரோமே, ஒரு தடவைக்கும் இப்படி ஆனது கிடையாது, இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப மனமுடைஞ்சு போயிட்டாங்க. அதுல சிலர் இறந்துடுறாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த விஷத்தை சாப்பிட்டு சிலர் இறந்துடுறாங்க. அப்போ மேலோகத்துல யமதர்ம ராஜாக்கும் சித்திரகுப்தனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. யமதர்மராஜா இது மாதிரி பூலோகத்துல ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு தம்பதிகள் சாப்பாடு அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை சாப்பிட்டு சிலர் இறந்துட்டாங்க. இப்ப அந்த பாவ கணக்கு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அப்பாவி உயிர்களை கொன்னுட்டாங்க, அந்த பாவ கணக்கை நம்ம அந்த தம்பதிகளுடைய பேர்ல எழுதிடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. யமதர்மராஜா சொன்னாரு, கொஞ்சம் பொறுப்பா, நான் சொல்லும் போது செய்யலாம் அப்படின்றாரு. சரி, அப்ப அந்த தம்பதிங்க மேல வேண்டாம், அந்த பாம்பு மேல எழுதலாமா, அந்த பாம்பு தானே விஷத்தை போட்டுச்சு அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் பொறுப்பா, நான் சொல்றேன், அவசரப்படாத அப்படின்னு சொல்றாரு. சரி, பாம்பும் வேண்டாம், அந்த கழுகு மேல போடலாமா, அந்த கழுகு தானே அந்த பாம்பை எடுத்துட்டு அந்த வழியா போச்சு, அந்த கழுகு மட்டும் அந்த பாம்பை எடுத்துட்டு போகாம இருந்தது, அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. பொறுப்பா, அவசரப்படாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை வருது. அந்த தம்பதிகள் திரும்ப அன்னதான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த ஊருக்கு ஒரு வழிபோக்கர் என்ன பண்றாரு, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, எனக்கு பசிக்குது, இங்க ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா, அன்னதானம் யாராவது இங்க போடுவாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பூ கட்டுற அம்மா சொல்றாங்க, நேரா போய் இடது பக்கம் போங்க, ஒரு அன்னதானம் கூட இருக்கு, அங்க அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வழியா ஒரு வயதான நபர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஐயோ அந்த அன்னதான கூடமா, அங்க போனீங்கன்னா அவ்வளவுதான், அங்க சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்துருவாங்க, இப்படிதான் போன வாரம் 4-5 பேரை கொண்டுட்டாங்க, நீங்க போனீங்கன்னா உங்களையும் கொண்டுடுவாங்க, அங்க சாப்பாடே சரியில்லை அப்படின்னு ஒரு பெரியவர் அந்த வழிபோக்கர்கிட்ட சொல்லிடுறாரு. யமதர்மராஜா சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு. நீ ஏதோ ஒரு கணக்கு எழுதணும்னு கேட்டியே, அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டாரு. ஆமா, இது மாதிரி போன வாரம் அங்க அன்னதானம் நடந்துச்சு, அதுல 4-5 அப்பாவிகள் இறந்துட்டாங்க, அந்த பாவ கணக்கை யார் பேர்ல எழுதுறது அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க கீழே ஒரு பெரியவர் ஒருத்தர்கிட்ட வழி கேட்கும் போது ஒரு விஷயம் சொன்னாரு பத்தியா, இந்த மாதிரி போன வாரம் அன்னதானம் போட்டு நிறைய பேரை கொண்டுட்டாங்க, அவங்க இதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு பத்தியா, அவரு பேர்ல எழுது அந்த கணக்கு அப்படின்னாரு. அவரு பேர்ல எழுதணுமா, என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னாரு. ஆமாப்பா, உண்மை என்ன நடந்தது என்னன்னு தெரியாமலே அவரா ஒரு அனுமானத்துல அவரா தோன்ற விஷயத்த சொல்றாரு பத்தியா, அது மூலியமா இத்தனை வருஷமா சேவை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறாரு பத்தியா, இன்னைக்கு பாதி பேர் இந்த வேலையதான் செஞ்சுட்டு இருக்காங்க, நீ அவர் பேர்லயே அந்த கணக்கு எழுத, அந்த பாவம் அவருக்கே சேரட்டும் அப்படின்னு சொன்னாரு. இது கற்பனை கதையா இருக்கலாம், ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நிறைய நபர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மை பொய் எதுவுமே தெரியாம அனுமானத்துல சும்மா நம்ம சொல்றதுதான் கரெக்ட், சும்மா சொல்லி வைப்போமே, என்ன ஆயிட போகுது, என்ன நடந்துட போகுது அப்படின்றதுனால நம்ம செய்யற சில விஷயங்கள் நன்மை செய்யக்கூடிய நிறைய நபர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துது. நம்ம செய்யக்கூடிய செயல் எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சோனாலே போதும், நிறைய தவறுகளை நம்ம தடுத்துடலாம். அந்த வழிபோக்கருக்கு அந்த பெரியவர் வழியை சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆனா அது கூடவே உண்மை என்ன பொய் என்ன, அவங்க உண்மையில அந்த தம்பதி தான் அந்த விஷயத்த கலந்தாங்களா எதுவுமே தெரியாம அவங்கதான் கலந்தாங்க, அவங்கதான் சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்கதான் கொலை பண்ணாங்கன்னு சொன்னாரு பார்த்தீங்களா. அது மாதிரிதான் நிறைய பேர் ஒருத்தருமே தேவையில்லாத பழியை போட்டுடுறோம். பட் இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம எல்லா நேரங்களிலும் தவிர்க்க முடியாது. நாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கணும்.
யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நம்ம கடமை நம்ம வேலை நம்ம போயிட்டே இருந்தோம்னா அவன் பார்த்துப்பான், அவ்வளோதான். ஸோ இந்த கதையின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவர்கள் மீது தேவையில்லாம பழி போடக்கூடாது. ரெண்டாவது, யார் என்ன சொன்னாலும் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம ரூட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது தானா வந்து சேரும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏபி.